அமெரிக்க அதிபர் தேர்தலினுடைய ரிசல்ட் இன்னும் தெரியல. ஆனால் சீனா இந்தியா அந்த எல்லை பிரச்சனையினுடைய ரிசல்ட் அதுவும் இன்னும் தெரியலையே. இன்னைக்கு 8வது கட்ட பேச்சுவார்த்தை. என்னடா 8 தடவை பேச்சுவார்த்தை முடிச்சிட்டும் இன்னும் சமாதான உடன்படிக்கை ஏற்படவில்லையா? இந்தியா சீனா பேச்சுவார்த்தையின் போது அதே நேரத்தில் இந்தியா நேபாள் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறதே. எந்த மாதிரியான சமாச்சாரம் அங்கே பேசப்படுகிறது? ஜெர்மனி ஆன்டி சீனா அப்படிங்கிற பாலிசியில் ரொம்ப தீவிரமாக இறங்கி விட்டார்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? கடைசியா இந்தியா சோதித்த ஆர்டிலரி ராக்கெட் அதனுடைய சிறப்பு என்ன? ரஃபேல் விமானம் மட்டுமா? பிரான்ஸ் கூட இன்னும் 2 அக்ரிமெண்ட் போட போறோமே, அதனுடைய டீடைல்ஸ் என்ன? இப்படி பலதரப்பட்ட உண்மைகள் தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே தெரிவிக்கலாம். ஸோ இந்தியா சீனா இந்த எல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சீனா வருவாங்க, 2 மாதம் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நம்ம நின்றுவிட முடியாது. ஏன்னா இப்போ சீனா ரொம்ப அதிதீவிரமாக இந்தியாவை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவும் அமெரிக்காவும் 2+2 அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தையில் எல்லாமே ஈடுபட்டோம். அப்படி ஈடுபட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு இந்தியா பக்கம் ஒரு பார்சல் வருது. என்னடா அந்த பார்சல் அப்படின்னு பார்த்தா, இந்திய வீரர்களுக்கு, இந்திய ராணுவ வீரர்களுக்கு தேவையான சீருடைகள், எக்ஸ்ட்ரீம் கோல்டை கூட தாங்கக்கூடிய சீருடைகள், கவச உடைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாலாம் தரல, இறக்குமதி தான். கிட்டத்தட்ட 1 லட்சம் கவச உடைக்கு நம்ம ஆர்டர் கொடுத்திருக்கோம். இந்த கவச உடை இன்னும் 1-2 வருடங்களில் இந்தியாவில் முழுவதுமாக தயாரிக்கக்கூடிய எல்லா விதமான வேலைகளும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஸோ இந்த கவச உடைகள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு கிடைக்கும் போது இந்திய ராணுவ வீரர்கள், நம்முடைய இந்த லடாக் எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் பலம் கிடைத்த மாதிரி தான். கவச உடைகள் மட்டும் கிடையாதுங்க, அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய துப்பாக்கிகளும் புது ரக துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. இந்த ஒரு செய்தி சீனாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். சீனாவும் அவங்களுடைய கவச உடைகளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் கவச உடைகள் மட்டும் கிடையாது, இந்திய ராணுவ வீரர்களுடைய உணவு அமைப்பே கொஞ்சம் மாறுபட்டிருக்கிறது. உஷ்ணத்தை அதிக அளவு தோற்றுவிப்பதற்கான உணவு அமைப்புகள் இல்லாட்டி உணவுகள் இப்போது நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். ஒரு பக்கம் சீனாவை நம்ம இப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது, இன்னொரு பக்கம் மலபார் எக்ஸசைஸ். சீனா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, ஆஸ்திரேலியாவை நம்ம மலபார் எக்ஸசைஸில் இன்வைட் பண்ணுவோம். நம்ம இன்வைட் பண்ணிட்டோம். நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மலபார் எக்ஸசைஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் மிட் நவம்பரில் செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ஃபேஸில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகள் கூட, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்த 3 நாடுகள் கூட எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம், இதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவா இருக்க போகுது. 2+2 அக்ரிமெண்ட் இந்தியாவும் அமெரிக்காவும், அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் இங்கே வந்த பிறகு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபட்டு இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம். அந்த ஒப்பந்தத்தின் பெயர் பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த BECA அப்படிங்கிற அக்ரிமெண்ட் வழியாக அமெரிக்காவினுடைய சேட்டலைட் இமேஜஸையும் அமெரிக்காவினுடைய வரைபடமும், அதாவது அமெரிக்கா கொஞ்சம் வரைபடங்களை அவங்க ராணுவ ரகசியமாக வைத்திருக்கிறார்கள், அந்த மாதிரியான வரைபடங்களும் இந்தியாவிற்கு பகிரப்படும் அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியில வந்திருக்கு. ஸோ சீனா திடீர்னு நம்ம மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாலும் அந்த நேரத்தில் சீனாவினுடைய படைகள் எங்கு நிற்கின்றன, அவங்களுடைய அமைப்புகள், அவங்களுடைய வரைபடங்கள் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த மாதிரியான வீக் பாயிண்ட் இருக்கு, இது அமெரிக்காவிடமிருந்து இந்தியாவுக்கு கிடைப்பதற்கான வழிமுறைகளும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. சரி, 2 மேட்டரை பார்த்துட்டோம். 3ஆவதா ரஃபேல். மறுபடியும் ஒரு 3 ரஃபேல் பிரான்ஸ்ல இருந்து பறந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது 8 ரஃபேல் விமானங்கள் நமக்கு இப்போது நம்முடைய இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டு விட்டது. முதல் ரஃபேல் விமானங்கள் 5 விமானங்கள் வந்தபோது ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தான் அந்த ரஃபேல் விமானத்தை நேராக இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் இந்த 3 ரஃபேல் விமானங்களும் கிட்டத்தட்ட 3700 நாட்டிக்கல் மைல் தூரத்தை கேப் விடாம 8 மணி நேரத்தில் பிரான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பயணம் இந்தியாவில் வந்தடைந்து விட்டது. இந்த 8 ரஃபேல் விமானங்களுக்கும் ஹேமர் அப்படிங்கிற புதுவிதமான ஏவுகணைகளை பிரான்ஸ் நமக்கு தருவதற்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட போகிறார்கள். 90% டீலிங் எல்லாம் ஓகே தான். இந்த டீலிங் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கும் போது இன்னொரு டீலிங்கையும் நம்ம பார்க்கணுமே, ஜெர்மனியும் இந்தியாவும். இந்த டீலிங் பேக்கரி டீலிங்லாம் கிடையாதுங்க, சீனாவுக்கு பேக் ஃபயர் ஆகிற ஒரு டீலிங். அது என்னன்னா, ஜெர்மனி சொல்லிட்டாங்க, இந்திய பெருங்கடலில் என்னுடைய கப்பல், அதாவது யுத்த கப்பலையும் நான் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த கப்பல் வழியாக இந்திய பெருங்கடலை நானும் என்ன செய்ய போகிறேன், கண்காணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எதுக்காக நீங்க இந்திய பெருங்கடலுக்கு வந்து கண்காணிக்க வேண்டும்? இந்த கேள்வியை இப்ப ஜெர்மனியை பார்த்து கேட்க போனா அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், இந்தியாவுக்கு நான் உதவ போகிறேன், சீனாவுக்கு எதிராக நிற்க போகிறேன். ஸோ ஆன்டி சீனா அப்படிங்கிறதுல இப்போது ஜெர்மனியும் அவங்களுடைய முகத்தை காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வளவு விஷயங்கள் நடைபெறும் போது சீனாவுக்கு மேலும் நெருக்கடியை கொடுப்பதற்காக அடுக்கடுக்கா டிஆர்டிஓ மிசைல் டெஸ்ட்டை செஞ்சு பார்த்தாங்க. பிரம்மோஸா இருக்கட்டும், பல வகையான ஏவுகணைகளாக இருக்கட்டும். நேற்றைய முன்தினம் வேறொரு ராக்கெட்டை, ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டத்தையும் நம்ம சோதித்து பார்த்தோம். அந்த ஆர்டிலரி ராக்கெட் அப்படின்னு சொல்லும்போது பினாக்கா MK1 அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஆர்டிலரி ராக்கெட்? ஒரு துப்பாக்கியிலிருந்து சடசட குண்டுகள் போற மாதிரி ஒரு ட்ரக் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரக்குக்கு மேல பல உருளைகள் இருக்கிறது. ஒவ்வொரு உருளையிலும் பல விதமான ராக்கெட்டுகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு செகண்ட்ல அத்தனை ராக்கெட்டுகளும் எதிரி டார்கெட்டை நோக்கி பாய தொடங்கும். அப்படி பாய தொடங்கும் போது எந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ராக்கெட்ல ப்ரீ ப்ரோக்ராமிங்கா இருக்கும். அச்சசலா ஒரு பிசகும் இல்லாமல் எதிரியை தாக்கி அழிக்க முடியும். இந்த MK1 பினாக்கா MK1 அப்படிங்கிற இந்த ராக்கெட், ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டார்கெட்டை தான் நம்மளால அழிக்க முடியுமாக இருந்தது. ஆனா இப்போ என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் MK1ல 45ல இருந்து 70 கிலோமீட்டர் தூரமா இருக்கிற எதிரிகளை கூட நம்மளால் தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சிறப்பு இருக்கு? இந்த மாதிரியான ஆர்டிலரி ராக்கெட்டை நம்ம இஸ்ரேலிடம் இருந்தும் ரஷ்யாவிடம் இருந்தும் தான் இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். இது பியூர் அண்ட் பியூர் DRDO இந்தியாவின் தயாரிப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் தயாரிப்பு அப்படின்னு சொல்றதை விட அதுல மிக முக்கியமான 2 லெபார்டரிஸ் இருக்கு. அந்த லெபார்டரி, முதல் லெபார்டரி ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்பதுதான் ARDE என்று அழைப்பார்கள். இன்னொரு லெபார்டரி ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் லெபார்டரி HEMRL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 லெபார்டரியில தான் இதனுடைய டிசைனா இருக்கட்டும், R&D இருக்கட்டும் எல்லாமே செய்யப்பட்டது. ஸோ DRDO இந்த 2 லெபார்டரி வழியாக இந்த ஆர்டிலரி ராக்கெட்டை தயாரித்திருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு கூடுதலான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த பினாக்கா அப்படிங்கிற ஆர்டிலரி ராக்கெட் நம்முடைய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதே, நம்ம கைவசம் எவ்வளவு பினாக்கா ஆர்டிலரி ராக்கெட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் யூனிட் ராக்கெட்டுகள் நம்முடைய கையிருப்பாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா MBRLs அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம். ஸோ இந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் இந்தியாவுக்கு கூடுதல் ஒரு சிறப்பை தருகிறது. இவ்வளோ மேட்டர் நடைபெறும்போது சீனாவுக்கு மேலும் ஒரு நெருக்கடி அமெரிக்கா சார்பாக கொடுக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைவானுக்கு ஆளில்லா விமானம் 3-4 நாங்கள் கொடுக்க போகிறோம், 600 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வர்த்தக ஒப்பந்தத்தில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னதுதான். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக இருப்பாரா இல்லையா வேறொரு விஷயம் நான் முதலே சொல்லிட்டேன். போறதுக்கு முன்னாடி மனுஷன் எதையாவது கொளுத்தி போடலான்னு சொல்லிட்டு நேத்து வெள்ளை மாளிகைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து விட்டார். யாரு? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது என்ன அறிவிப்புனா, தைவான் கூட ஆல்ரெடி நம்ம அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிட்டோம். ஸோ நான் அதிபராக இல்லாவிட்டாலும் தைவான் கூட இந்தந்த ஏவுகணைகள் இல்லாட்டி இந்தந்த ஆயுதங்களை விற்பனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். நாளைக்கு அதிபர் வேற ஒரு ஆள் வந்தா கூட இந்த ஒரு ஒப்பந்தத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது. சீனா எவ்வளவுதான் பிரஷர் கொடுத்தாலும் இந்த ஒப்பந்தம் அதுபடியே நடக்கும் அப்படிங்கிறது தான் வேறொரு சிறப்பு. இதற்கு சீனா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா சொன்னாங்க, நாங்க 2.7 பில்லியன் அளவுக்கான ராணுவ ஒப்பந்தத்தில் தைவான் கூட ஈடுபட போகிறோம், குறிப்பா ஆன்டி ஷிப் ஏவுகணைகளை செயல்படுத்த போகிறோம், கொடுக்க போகிறோம் சொல்லியிருந்தாங்க. ஆன்டி ஷிப் கப்பல்களை அழிக்கக்கூடிய ஏவுகணைகள். தைவான் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தீவு. இந்த தீவுக்கு கண்டிப்பா கப்பல் வழியாகத்தான் வந்தாக வேண்டும். அது யாருடைய கப்பலாக இருக்கும்? சீனாவினுடைய கப்பலாக இருக்கும். ஸோ கப்பலை அழிக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தைவான் விரும்பியது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது அமெரிக்கா. ஸோ 2.7 பில்லியன் அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அந்த அக்ரிமெண்ட் போடப்பட்ட உடனே சீனா சொன்னாங்க, இதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷனை அமெரிக்கா எங்களிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும். தைவான் தனி நாடு கிடையாது, எங்களுடைய ஒரு நிலப்பகுதி அப்படின்னு சொன்னாங்க. நீ என்னதான் கூவினாலும் பரவாயில்ல, நாங்க தைவானுக்கு ஆன்டி ஷிப் மிசைல்ஸையும் கொடுப்போம், அதே மாதிரி ஆளில்லா விமானத்தையும் கொடுப்போம். கொடுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த ஆளில்லா விமானம் முழுவதும் ஆயுதங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எந்தெந்த ஆயுதங்கள் எந்தெந்த ரேடார் எப்படி தேவைப்படுகிறதோ அத்தனையும் அமெரிக்காவால் தைவானுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸை பார்த்த நமக்கு நேபாளத்தை பற்றியும் கொஞ்சமாக ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, அதையும் பார்த்து விட வேண்டும். இன்னைக்கு இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்தியாவின் ராணுவ அதிகாரி மூத்த அதிகாரியும் நேபாளத்தினுடைய பிரதமரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். ஆல்ரெடி நம்முடைய உளவுத்துறையின் சார்பாக அதனுடைய தலைவர் நேபாளம் நாட்டிற்கு சென்று நேபாள எதிர்கட்சி தலைவர் ஆளும் கட்சி தலைவர் எல்லாரையும் பார்த்து பேசினாங்க. அது நேபாள அரசியலில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. இன்னைக்கு நம்முடைய ராணுவ ஜெனரல் அங்கே போயிருப்பது மறுபடியும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது பேசு பொருளாக மாற வேண்டும், காரணம் இருக்கு. நேபாளத்தினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார், சின்னதா ஒரு விஷயம்தான். 150 ஹெக்டேர் நிலப்பரப்பை சீனா நேபாளத்திடம் இருந்து எடுத்துக்கொண்டது அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 5 கிராமங்களை கையகப்படுத்தும் திட்டத்தில் சீனா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நேபாள ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டது. இது எல்லாமே இப்போ நேபாளம் சீனாவுக்கு எதிராக திரும்புவதற்கான ஒரு காரணமாக மாறி நிற்கிறது. அரசியல், நேபாளத்தினுடைய அரசியல் இப்போது இந்தியாவின் பக்கம் சாய்வதாக பல வல்லுநர்களும் சொல்லுகிறார்கள். இது தாங்க இந்தியா மற்றும் சீனாவினுடைய இந்த பார்டர் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இல்லையே, இன்னொரு விஷயம் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. BRO பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்க தான் இந்த எல்லை பக்கமாக இருக்கிற சாலைகளாக இருக்கட்டும், மேம்பாலங்களாக இருக்கட்டும், சுரங்கப்பாதைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே செய்பவர்கள். அவங்க ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. 2025 முடிக்கக்கூடிய சாலைகள், மேம்பாலங்கள், இந்த மாதிரியான சுரங்கப்பாதைகள் 2023க்குள் முடிக்க வேண்டும். 2 வருடங்களுக்கு முன்பாகவே முடிக்க வேண்டும். தேங்க்ஸ் டு சீனா. சீனா இவ்வளோ நெருக்கடி தரலனா நம்ம இந்த சாலைகள் எல்லாமே இவ்வளோ அதிவிரைவாக செய்ய வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருந்திருக்காது. ஸோ 2023க்குள் முடிக்க வேண்டும் என்றால் ஆட்கள், நிறைய நபர்களை இந்த BRO இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வேலைக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, 2 ரோடு போகுதுப்பா, அந்த 2 ரோடுக்கு நடுவில் குறுக்கா ஒரு குறுக்கு சந்து, ஒரு ஷார்ட்கட்டையும் நம்முடைய BRO இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே ப்ராஜெக்ட்ல இல்லாதது. சீனாவின் இந்த அதீத செயல் காரணமாக சீக்கிரமா நம்முடைய ராணுவ வீரர்களை நம்முடைய எல்லையில் நிறுத்துவதற்கு நமக்கும் கொஞ்சம் ஷார்ட்கட் தேவைப்படுகிறது. ஸோ ப்ரப்போஸ் பண்ண ப்ராஜெக்ட்ல பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி ஷார்ட்கட்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த புகைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிந்துவிடும். ஸோ டோட்டலா பார்டர் அப்டேட்டை நம்ம பார்த்துட்டோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஷிப் கில்லர்ஸ், தைவானுடைய ஷிப் கில்லர்ஸ், அமெரிக்காவிடம் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள். இதை வைத்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகும் நாட்களில் நமக்கு செய்தியாக வெளிவரும். அப்போது மீண்டும் இதை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.